யாழ்ப்பாணத்தில் வேறொரு ஆணுடன் பெண்ணுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி கணவர் குறித்த பெண்ணை தீமூட்டி எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த இளைஞன் மீது கோல்கம்பம் விழுந்ததில் குறித்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுதவிர யாழ்ப்பாணத்தில் போதையை ஊசி மூலம் ஏற்றி வந்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது அதிக அளவில் இவ்வாறான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஊசி மூலம் போதையை ஏற்றி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்கள், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கணவனால் தீமூட்டி எரிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்ணாலை பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 17ஆம் திகதி அன்று கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு வந்த கணவன் இவ்வாறு மனைவியை தீமூட்டி எரித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது காயமடைந்த 38 வயதுடைய பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவசரமாக மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் அவர் யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பெற்று வருகின்ற போது அங்கு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அப்போது போலீசாரிடம் அவர் தெரிவித்த அந்த வாக்குமூலத்திலே தனது கணவர் இவ்வாறு வடி குடித்து விட்டு வந்து தன்னை அடித்ததாகவும் தன்னுடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் நான் வேறொரு ஆணுடன் தொடர்பில் இருப்பதாக கூறி அவர் இவ்வாறு தகராறில் ஈடுபட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து கணவன் தன்னை தீமூட்டி எரித்ததாகவும் அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அந்த நபரை, அதாவது உயிரிழந்த பெண்ணின் கணவரை நெல்லியடி போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே நபரொருவர் இவ்வாறு கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு வந்து மனைவியை சந்தேகத்தின் அடிப்படையில் பேசி தகராறில் ஈடுபட்டு தீமூட்டி எரித்திருக்கின்றார். இன்று இந்த மது போதை என்பது அந்த குடும்பத்தையே சீர்குலைத்திருக்கிறது. அந்த குடும்ப பெண்ணின் உயிரை எடுத்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறு சந்தேகத்தாலும் மது பழக்கத்தாலும் அதுவரை ஏனைய தேவையில்லாத பழக்கங்களினாலும் பல பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வடக்கிலிருந்து தெற்கு வரை இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை தொடர்பான செய்திகள் நாளாந்தம் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் அண்மையில் கூட வவுனியாவில் ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதாவது மனைவியின் கழுத்தை வெட்டி கணவர் எடுத்துக்கொண்டு பொலிஸ் நிலையத்திலே சரணடைந்திருந்தார். அதுவும் சந்தேகத்தின் அடிப்படையில் நடந்த சம்பவமாக தான் இருக்கிறது. அது தொடர்பாக இன்னும் விசாரணைகள் நிறைவடையவில்லை. ஆகவே இவ்வாறு இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே பிடிக்கவில்லை என்று சொன்னால், அல்லது யாராவது ஒருவர் குற்றம் செய்கின்றார்கள், யாராவது ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் சொன்னால் விவாகரத்து பெற்றுவிட்டு செல்வது சிறந்தது. அதை விடுத்து சரியோ புலையோ நடந்திருக்கின்றதோ நடக்கவில்லையோ உண்மையோ இல்லையோ மாறி மாறி இவ்வாறு கொலைகள் செய்வதனால் எந்த பலனும் இல்லை. இவ்வாறு கொலைகளை செய்வதனால் எந்த பிரச்சனைகளும் தீரப்போவதில்லை என்பதுதான் இங்கிருக்கின்ற நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த இளைஞன் மீது கோல்கம்பம் விழுந்ததில் குறித்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இளைஞன் இவ்வாறு கால்பந்து விளையாடி கொண்டிருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கோல்கம்பம் அவர் மீது விழுந்து அவர் படுகாயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார். அவர் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த நபர் 29 வயதுடைய யுவராஜ் செபஸ்தியான் பிள்ளை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு இளைஞன் இவ்வாறு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற போது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து இடம்பெற்று இன்று அந்த இளைஞன் உயிருடனே இல்லை. இந்த சம்பவம் அப்பகுதியில் முக்கியமாக இளைஞர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை ஊசி மூலம் உடலில் செலுத்தி வந்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் சிவலிங்க புலியடியைச் சேர்ந்த 26 வயதான
பிரசாந்தன் எனப்படுகின்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இளைஞன் கடந்த 5 வருடங்களாக இவ்வாறு போதைப் பொருளை ஊசி மூலம் உடலில் செலுத்தி வந்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் நேற்று முன்தினம் வீட்டிலே அவர் மயங்கிய நிலையில் காணப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக நண்பர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இவ்வாறு போதைப் பொருளை ஊசி மூலம் உடலில் செலுத்தி வந்த நபர் உயிரிழந்த சம்பவம், அதாவது இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்கள் யாழில் இடம்பெறுவது இது புதிதல்ல, அல்லது இது முதலாவது சம்பவமும் இல்லை, அல்லது இதுதான் இறுதி சம்பவம் என்றும் இல்லை. இதுபோல பல சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கின்றது. பல செய்திகளிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்துவது அல்லது போதைப் பொருளை ஊசி மூலம் உடலில் செலுத்துவது, இவ்வாறான செயற்பாடில் ஈடுபடுகின்றவர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்னர் கூட யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியிலே 3 இளைஞர்கள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல வவுனியாவில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக யாழிலே போதைப் பொருள் எந்த அளவிற்கு புழக்கத்தில் இருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது. ஆகவே இந்த போதைப் பொருள் என்பது ஒரு சமுதாயத்தை அழித்துவிடும், அதை தவிர இளைஞர்களை இல்லாமல் செய்துவிடும். ஒரு சமுதாயத்தில் இளைஞர்களே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிவிடும். அதாவது அவர்கள் சுயநினைவின்றி, அவர்களுக்கு சிந்தனை திறன் இல்லாமல், அவர்கள் ஒரு வாழும் சடலங்களாக அல்லது பிணங்களாகவே வாழ்ந்துவிட்டு செல்வார்கள். அந்த அளவிற்கு அவர்களது செயல்திறனை மழுங்கடித்து விடும். அதை தவிர இதனால் பல குற்றச் செயல்கள் இடம்பெறுகின்றது. முக்கியமாக இந்த போதைப் பொருளுக்காக, இந்த போதைப் பொருளை வாங்குவதற்காக, அதற்கான பணத்திற்காக வழிப்பறியில் ஈடுபடுவது, கொள்ளையில் ஈடுபடுவது, இவ்வாறான சம்பவங்களில் பலர் ஈடுபடுகின்றார்கள். இவ்வாறான யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற வன்முறை சம்பவங்கள் மற்றும் கொலை சம்பவங்களுக்கு பின்னணியில் முக்கிய காரணமாக இருப்பதும் இந்த போதைப் பொருள் பாவனை தான். ஆகவே இவ்வாறான இந்த போதைப் பொருள் பாவனையால் ஒரு சமூகமே, ஒரு பிரதேசமே, ஒரு மாவட்டமே, ஒரு நாடே அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் இன்று இலங்கையில் அது உச்சத்தில் இருக்கிறது. முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதியில் யாழ்ப்பாணத்தில் அதிக அளவில் போதைப் பொருள் பாவனைகள் இருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறுமனே நாங்கள் சமூகத்தை காப்பாற்றுகின்றோம், சமூக ஆர்வலர்கள் என்று தேர்தல் நேரங்களில் பேருக்கு கீழே போடுவதை விடுத்து உண்மையிலே உங்களது இடத்தை சுத்தம் செய்வதற்கு நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும். போதைப் பொருள் இல்லாத தேசத்தை உருவாக்க வேண்டும். அதே போல இளைஞர்களும் வாழ்க்கையில் எவ்வளவு விடயங்களை சாதிக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு விடயங்களை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது தேவையில்லாமல் இவ்வாறான கொடிய போதைப் பொருட்களை நுகர்ந்து உங்களது உயிர்களை இழக்காதீர்கள், அல்லது உங்களது உடல் நலத்தை இழக்காதீர்கள் என்றுதான் சொல்ல முடியும். எனவே சற்றை சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நான் நடராசா ஜெயகாந்த். போங்க. ஐயா ஐயா